ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இறைவன் அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் டே ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோயில் பிளான் பண்ணியிருந்திருந்தோம். இந்த கோயிலை பார்த்தாலே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு தாங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போனதுனால நாங்கள் அங்கேயே உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே இடத்துல கோயிலுக்கு ரீச் ஆயிடுச்சு. கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறது, என்ன ஒரு கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்களே போர்டில் வெளியவே வச்சுருந்தாங்க. வேண்டுதல் வச்சவங்களும் அவங்க வேண்டுதலை அவங்க நிறைவேற்றிட்டு தான் இருந்தாங்க. இந்த வேண்டுதல் காணிக்கை கொடுக்குறேன்னு சொன்னதுனால முடி காணிக்கை கொடுக்கறதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு மொட்டை அடிக்கிற இடத்துக்கும் நாங்கள் போயிட்டோம். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி தான் மொட்டை அடிச்சிருப்பாங்க. எங்கள் அத்தைக்கு காணிக்கை கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். சரி உள்ளே போய் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் உள்ளே போனால் தான் தெரிஞ்சது. உள்ளேயுமே கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அப்பா விளாண்டுட்டு இருந்ததுனால எங்களுக்கும் கியூவில் நின்றுட்டு இருந்தனால கலப்பு தெரியல. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருவறை கிட்ட வர ஆரம்பிச்சிட்டோம். கருவறைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சங்குமகா முனிவருடைய சித்தர் பீடமும் இருக்குது. இங்கே நிறைய பேர் உட்காந்து தியானமும் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வாங்கின பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பெரிய நாயகி அம்மனையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாயகி அம்மனை பார்க்க வந்துட்டோம். வர வழியிலேயே நமக்கு அம்மனை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை வரன் வேண்டி நம்ம தொட்டில் கட்டணும் அப்படின்னா அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐதீகம். நம்மளும் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. போகிற வழியிலே சின்னதாக ஒரு லேக் இருக்கிறதுனால அங்கே ஃபோட்டோ ஷூட்டேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். மேல்மலையின் ஒரு அம்மனை பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். போயிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோயிலை பற்றின வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.